யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் தங்கவயல் சரவணன், கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிர் நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வந்துங்க, 2026 வந்து யாழ்ரட்சணியில் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே என்னென்ன வந்து நன்மைகள் இருக்குது, அதேமாரி வந்து என்னென்ன தீமைகள் இருக்குது, அந்த நன்மைகள் எப்படி பயன்படுத்திக்கணும், அதேமாரி வந்து தீமைகள் வந்து எப்படி நம்ம தப்பிக்கணும், அதுக்குண்டான ஒரு தெளிவான ஒரு வழிமுறைகள், ஒரு தெளிவான வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது அப்படி சொல்லும்போது சரியான முறை நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிஷவ ராசி, அதாவது ரிஷவ ராசி அப்படி சொல்லும்போது சாதாரண ராசி கிடையாதுங்க, மகா கணம் பொருந்திய ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது மகாலட்சுமி யோகம் பெற்ற ராசி தான் வந்து ரிஷபராசி, அதேமாரி வந்து துலாம் ராசி, ரெண்டு ராசியும் மகாலட்சுமி யோகம் பெற்றது. இப்போ நமக்கு வந்து பார்த்துட்டோம்னா அந்த மகாலட்சுமி யோகம் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எங்கே போனாலுமே நம்மளை ஆதரிக்கிற அளவுக்கு, உதவி செய்கிற அளவுக்கு, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து 4 பேரோட சப்போர்ட் கிடைக்கும். முகம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தம், அதேமாரி வந்து நண்பர்கள் எல்லாமே. அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நாம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு 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 வேலை விஷயமோ, இல்லை அப்படின்னா வந்து ஒரு தொழிலோ, இல்லை அப்படின்னா ஒரு வெளிநாட்டு பயணமோ, இதெல்லாமே நமக்கு சர்வசாதாரணம் அமைஞ்சிடும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது 2026க்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு இந்த ஏழரட்சணியோட பாதிப்பு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஒரு சாதாரணமாக நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு கடுமையான ஒரு சோதனைக்குள்ளே ஆளாயிட்டு. நம்ம அந்த சனீஸ்வர பகவான் நம்மளை சோதிக்கிறார் அப்படி சொல்லும் பொழுது, சும்மா வந்து நார்மலாக வந்து ஒரு சம்பளம் வாங்கணும், நார்மலாக லாபத்தை எடுத்தோம், முதலீடு போட்டோம், அதேமாரி வந்து பல மடங்கு லாபம் வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து உழைக்க வேண்டியது இருக்குது, அதுக்குண்டான வந்து ஒரு பாதுகாப்பு பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து இதோட நேரம், ஒரு கடுமையான ஒரு சோதனைக்குள்ளான நேரம் இது ரிஷபராசி நேயர்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்து சொன்ன மாதிரி வந்து நம்ம குடும்பத்தையும் அதேமாரி செய்கிற தொழிலையும் எதிர்காலத்தையும் வழி நடத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கொஞ்சம் ரொம்ப நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு வந்து இது ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு புதிய ஒரு முயற்சிகள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ரிஷவராசி யாராவது வந்து இந்த ஏழரட்சணி பகவான் வகையில் நமக்கு வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த கெடுதல்கள் அது அதேமாரி வச்சவங்க நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு பாதிப்புகள் எந்தெந்த வழியில் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து நீ கவனமாக கேட்டுக்குங்க. குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குழந்தைகளோட வந்து அந்த கல்வி வந்து ஞாபக மருதி இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட தேவைகள் வந்து அதிகமாக பூர்த்தி ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அவங்களோட கவனக்குறைவுகள், அதேமாரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு படிப்பில் நாட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் கண்டிப்பாக உருவாகும். அப்போ இது நாள் வரைக்கும் வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். படிப்பில் வந்து அவன் கவனம் செலுத்துகிறானா, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பழக்கவழக்கம் எப்படி இருக்குது, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அவனோட ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அதேமாரி வந்து ஸ்கூல் போனாலும் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து அவனோட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. அதனால் வந்து குழந்தைகள் மேலே வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடுத்ததாக வந்து ஒரு இளமை பருவத்துக்கு வந்தாச்சு, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவசியம் ஒரு செல்ஃபோன் தேவைப்படுது, அதே போல் வந்து ஒரு வாகனமும் ஒன்று தேவைப்படுது. ரெண்டுமே வேண்டான்லாம் சொல்ல வரல நான். சரிங்களா? எது வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு வந்து படிப்புக்கும் எதிர்காலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர ஒரு தவறான பாதையில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதோ இல்லை அப்படின்னா வேறு விதமான கொண்டுட்டு போகிறதோ அப்படி சொல்லும் பொழுது வந்து இதனால் வந்து போகும் பொழுது அதாவது வந்து அதனால் வந்து ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் சரியான முறையில் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கள் தப்பிக்கிறதுன்ற வாய்ப்புகளும் உண்டு. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களோட நண்பர்கள் யார், புதிய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து நாம் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. எங்கே போகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட நடவடிக்கை என்ன, ஏதாவது காலேஜ் போய்ட்டு லேட்டாக வராங்களா இல்லை வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வராங்களா அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க எதை தொட்டாலும் அது அதாவது ஒரு குற்றம் புரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் அவங்களோட தொடர்பு அதிகமாக இருக்குது, அவங்ககிட்ட தான் பழக்கவழக்கம் அது அதிகமாக இருக்குது, அவங்களோட சேர்க்கை அதை நோக்கி தான் போகும். அப்போ நாம் வந்து சொன்ன மாதிரி ஒரு தகப்பனார் தாயாக இருந்தீங்கன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு புத்தி யோசனை சொல்லும் பொழுது
அவங்கக்கிட்ட வந்து நம்ம குடும்பத்தோட பிரச்சனைகள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களோட மனமாற்றம், அதாவது வந்து பார்த்துட்டோம்னா காலத்துக்கும் அழியாத பிரச்சனை வர்றது, அதாவது வந்து 1 மணி நேரத்தில் இல்லை 1 நாளில் வந்து இது நிவர்த்தி ஆயிரும். எப்போ நாம் தலையிடும் பொழுது, நாம் வந்து அவங்கள கூர்ந்து கவனிக்கும் பொழுது. இது நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படி சொல்லும் பொழுது வந்து, அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா நல்லாயிருக்கும். இந்த பையனை கல்யாணம் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அந்த திருமண ஆசைன்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் பெண் தேடுறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே கூட, அந்த குடும்பத்தோட பேக்ரவுண்டு, அவங்களோட பழக்கவழக்கம், அதேமாரி வந்து அவங்களோட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நண்பர்கள், அதேமாரி வச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளை, பொண்ணு அப்படி சொல்லும்பொழுதும் அவங்களோட சேர்க்கை சிநேகிதம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சுக்குங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமோ, இல்லை அதனால் வரக்கூடிய பிரச்சனையோ நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் வந்து நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, யாரையுமே வந்து நம்பி வந்து ஒரு பொறுப்பு நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஏன்னா, ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு அவமானம், ஒரு ஒரு மோசடிகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை உண்டு. இது எல்லாமே கூட நடக்குமா? நமக்குமே நடக்குமா? நம்ம அப்படி கெட்டவங்களா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா வந்துங்க, அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பூனை விரட்டுறதை விட, மீனை மூடி வைப்பதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து, நமக்கு வந்து கெட்டவங்கள வந்து ஒதுக்குறதை விட, நாம ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை நீங்க பண்ணிக்கணும். அப்ப வந்து அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு பாதிப்பு, ஒரு நஷ்டமோ, இல்ல ஒரு அவமானமோ, இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நமக்கு வராது. அதனால வந்து இதில ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய கால சூழ்நிலை. வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்றவங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படுறவங்க, இல்ல அப்படின்னா வெளிநாட்ல செட்டில் ஆனவங்க. கூட்டு தொழில் கண்டிப்பா ஒத்து வராதுங்க. அதாவது யாரையும் நம்பி ஒரு காரியத்தில் நீங்க இறங்க வேண்டாம். அவங்க எல்லாமே ஒரு பொருள் குடுக்குறதோ, இல்ல அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு குடுக்குறதோ, சொன்ன மாரி நீயே வந்து பாஸ்வேர்டு சொல்றப்ப நீ எடுத்துக்க, நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்கள நம்பி வந்து ஏதாவது ஒரு இன்னொரு இடத்துல வந்து ஒரு வேலை விஷயத்துல ஒரு ரெக்கமெண்ட் பண்றது. அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்கள நம்பி வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கான ஒரு கடன் வாங்கி குடுக்குறது, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது. இது எல்லாமே சிரமத்துக்கு ஆளாயிரும். இது நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. அதேமாரி வெளிநாட்ல செட்டில் ஆனவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வித காலகட்டம் அதாவது என்ன சொன்னேன் 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே, நீங்க ஒரு நெருப்புல இருக்கிற மாரி நீங்க நெனச்சுக்கங்க. சரிங்களா? என்ன ஒரு ஜாலி தன்மையோ, இல்ல அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பரவச நிலையோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு யாருமே வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை சொர்க்கமா தான் இருக்குது அப்படின்ற மட்டும் நினைக்க வேண்டாம். இப்ப தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம வந்து அலசி ஆராய்ஞ்சு, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்பளோட பாதை அப்படி சொல்லும் பொழுது வந்து ஒரு நேராக இருந்தது. எப்படி போனாலும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதை நமக்கு நேரா தான் இருந்தது. நம்ம பயணம் பண்ணிட்டு போனோம். அதாவது வந்து கண்ணு கட்டி வந்து நாம வந்து பார்த்து ஒட்டா கூட அந்த இடத்துல போய் சேர்ந்துருவோம். அந்த மாரி இருந்த நீங்க, இப்ப வந்து நம்மளோட பாதை வந்து சொன்ன மாரி வந்து, அதாவது இந்த பணியார சட்டி இருக்கு இல்லைங்களா? எல்லா பக்கம் குழி இருக்குது. அதுல வந்து இடையில கொஞ்சூண்டு கேப் இருக்குது. அதுல வந்து பயணம் போற மாரி. எப்படி? அது கண்ணு கட்டி போற மாரி ஆயிருச்சு. அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு, எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கங்க. உடல்நிலை பாதிப்பு அப்படி சொல்லும்பொழுது, புதுசாக அதாவது வந்து ஒரு 40 வயசு ஆயிருச்சு, 50 வயசு ஆயிருச்சு அப்படி சொல்லும்பொழுது, இந்த ஒரு காலகட்டத்தில இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில அதிகமான ஈடுபாடு இருக்கிறவங்கள வந்து இன்னும் கூட அதிகமா ஈடுபாடு வச்சுக்கங்க. குறிப்பாக வந்து தியானம், அதாவது தியானம் மட்டும் விட்டுறாதீங்க நீங்க. அதேபோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நடைப்பயிற்சி அப்படி சொல்லும்பொழுது கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கங்க. காரணம் என்ன அப்படின்னா வந்து, பிரஷரோ, சுகரோ இல்ல வேற ஏதாவது ஒரு பல்லு சம்மந்தப்பட்டதோ, இல்ல அப்படின்னா வந்து காலு, முட்டி சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இது எல்லாமே வந்து எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, ஒரு 80 வயசு, 70 வயசு இருக்குது அப்படின்னா, உங்களோட தலைமையில வந்து வீட்ல வந்து ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அதுல கொஞ்சம் வந்து நீங்க வந்து கவனமா இருந்துக்கங்க. நம்மளோட வாழ்க்கையில வந்து இது நாள் வரைக்கும் சம்பாரிச்ச ஒட்டுமொத்த முதலீடு ஒரு இடத்துல குடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நம்பிக்கையின் பேர்ல வந்து நமக்கு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப திரும்பி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல் நம்ம கை செலவுக்கு, நமக்கு வந்து உடல்நிலை பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதுக்குமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நமக்கு எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில உருவாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக வந்து சொல்றோம் அப்படின்னா வந்து, அதாவது யாரையுமே நம்ப வேண்டாம். குறிப்பாக ரிஷபராசி நேயர்கள் 2027 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கவனம் தேவை. சரிங்களா? இது எல்லாமே வந்து ரிஷவ் ராசி பத்தின பொதுவான தகவல்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ராசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷவ் ராசி இருந்தாலும், நட்சத்திரம் மாறுபடும். அதேமாரி லக்னம் மாறுபடும். திசா புத்திகள் மாறுபடும். அந்தரங்கள் மாறுபடும்.
சாராம்சம் மாறுபடும். இந்த ஜாதகம் இத்தனையுமே இருக்கு. அப்ப உங்களோட ஜாதகம் முழுசா பார்த்தா மட்டும்தான் இதை விட தெளிவான விளக்கங்கள், இதை விட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு துல்லியமான ஒரு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னோட நம்பர் கீழ இருக்குது. உங்களுக்கு விருப்பப்படுறவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் வழியாவோ எல்லாமே முழுமையான ஒரு தீர்வுகள், அடுத்த கட்டம் என்ன, அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து அனைத்து ஆலோசனைகளும் உங்களுக்கு கரெக்டாக வழங்கப்படும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த காணொளி நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் அழுத்திக்கிங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம போடுறோம். ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும். இல்லை உங்களோட நண்பர்களுக்கோ இல்லை வந்து உறவினர்களுக்கோ நிச்சயமாக பயன்படும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து கொடுங்கலூர் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.